ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான ஒரு அப்டேட்டை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய சேனலில் இந்த பொதுத் தேர்வு தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை தொடர்ந்து வழங்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய அல்லது 10ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வில் நம்முடைய தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு புதுமையான மாற்றத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். அது என்ன மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை நம்முடைய சேனலுக்கு தாருங்கள். அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் ஒரு சில வாரங்களில், அதாவது மார்ச் 26ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நம்முடைய கல்வித்துறை வெகு சிறப்பாக செய்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் அப்படி தயாராகிட்டு இருக்கிற வகையில் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து ஏப்ரல் 2024ஆம் வருடம் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்க போது என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறுபான்மை மொழி மாணவர்கள் கட்டாயம் தமிழ் மொழி பாடத்தை எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிறுபான்மை மொழியை தங்களுடைய லாங்குவேஜாக எடுத்து கற்றுக்கொண்ட மாணவர்கள் கண்டிப்பாக தமிழ் தேர்வை எழுத வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவர்கள் விரும்பிய மொழியை தேர்வு எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 பிரிவு 5 அடிப்படையில் அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழி பாடத்தினை பகுதி 1 கீழ் தேர்வு எழுத அனுமதி அளித்துள்ளது. அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழியை என்ன மொழியை கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மொழியை அந்த பகுதி 1 கீழ் தேர்வு எழுத அனுமதி அளித்து அந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டு படிக்காமல் வேறு மொழிகளை தங்களுடைய தாய்மொழியாக படித்து தமிழ்நாட்டில் சிறுபான்மையின் மொழியாக விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றத்தை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்னும் பொதுத் தேர்வுக்காக பல பயனுள்ள அப்டேட்டுகளை நாம் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திப்போம். பாய் பாய்.